வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். காலையில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா செடிங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு வருவேன். நேத்திக்கு பூ பறிக்காமல் விட்டுட்டேன். இது வந்து அஞ்சடுக்கு மல்லிங்க. பூ பறிக்காமல் விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில் என்னடா பயங்கர வாசனையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே ஆ, ஏகப்பட்ட பூ பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. இதாவது "தூக்குடா இந்த செல்லத்த" அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வர டயலாக் மாதிரி, இத பார்த்தோனேயுமே எனக்கு இன்னும் ஒரு 10 செடியாவது வைக்கணும்டா இதைய அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இது வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் ஆன செடி. தரையில தான் வச்சு விட்டுருக்கிறேன். எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்க. இது வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இன்னும் நல்லா பெருசா போச்சுன்ட்டு கட் பண்ணிட்டோம். அதுல வந்து உடனே பூ எடுத்துரும். இந்த வெரைட்டீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடனே பூ எடுத்து அப்படியே குப்புன்னு பூக்கறதுக்கு ஆரம்பிச்சுரும். இன்னுமே கட் பண்ணணும். சரி இந்த பூ முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இது நல்லா மலர்ந்திருந்தது. வாசனைன்னா அவ்வளோ ஒரு வாசனைங்க. உங்க வீட்டு வாசல்ல கீது இத வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, மகாலட்சுமி நம்ம வீட்ல தான் வாசமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாசனை. மல்லிகைப்பூ வாசனை சாமிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி ஒரு வாசனை. அருமையான ஒரு வாசனை. பூ மொக்கு எப்படி எடுத்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 15 நாள்ல ஓஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு நெறைய மொக்கு எடுத்திருக்கு. இந்த பாருங்க. எல்லாமே ஒரு 10, 10 பட்டு அந்த மாரி தான் எடுத்துட்ருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்க தொட்டியில வச்சீங்கனாலும் சரி, தரையில வச்சீங்கனாலும் சரி, எப்படி வச்சாலும் அருமையா ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒண்ணு தான் இந்த அஞ்சடுக்கு மல்லி அப்படிங்கிறது. நல்லா அடுக்காவும் இருக்கும். அதே சமயத்தில பார்க்கவும் அழகாவும் இருக்கும். ஒரு மாரி குட்டி தாமரை மாதிரி பூக்கும். இது கரெக்ட்டா நான் உரமெல்லாம் ஒண்ணுமே குடுக்கல. அதனால எனக்கு என்னமோ பூ கொஞ்சமா சிறுத்து போன மாரி ஒரு ஃபீலிங்கு. ஆனா நல்லா உரம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பூ பூக்கும். இது வந்து நானு இப்டி சுத்தி காட்டுறேன். பறிச்சும் வச்சிருக்கேன். ஒரு கப்பு பறிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனையே வந்துச்சு. ஆஹா! நம்ம வந்து இதோ பாருங்க. இவ்ளோ பூ பூத்திருக்குது. ஆ செடி வைக்கிறதுக்கு நெறைய பேர் தடுமாறுவாங்க. இப்ப வச்சா வருமா? ஏன்னா ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எதுவுமே தரல. ரோஸ் வராதுன்னு எனக்கே தெரியும். அதனால வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்டின்ட்டேன். அ எந்த கிளைமேட்ல என்ன வைக்கிறது அப்டின்னு தெரியாம தடுமாறுவாங்க. இந்த கிளைமேட்ல மல்லிகைப்பூ வெரைட்டி எல்லாமே வைங்க. ரொம்ப நல்லா பூக்கும். ரொம்ப நல்லாவும் வரும். பெருசா வெயில்ல வந்து நமக்கு இந்த மல்லிகை வெரைட்டி வந்து வெயில்ல வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாரி பயப்படக்கூடிய பிளான்ட் இல்ல. நம்ம ஊர் பிளான்ட். அதனால வந்து வெயில்ல தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாட்டு பூக்கள் பொறுத்தவரைக்கும். அப்படியே பறிக்க பறிக்க வருதுங்க. குறைஞ்சது ஒரு 2 முழம் வரும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு பூ பூத்திருக்கு. இது பூவ கட்டிட்டு வீடியோ போடுவேனா, அத எடுப்பனான்னு எனக்கு தெரியல. ஆனா, சூப்பரான ஒரு வெரைட்டி. அட்டகாசமான ஒரு வெரைட்டி. மல்லிகைப்பூவ உருவி மட்டும் விட்டுட்டே இருங்க. அருமையா பூ பிடிக்கும். இதில வந்து இந்த புளியம்பூ பூன்னு சொல்லுவாங்க. புளியம்பூ மாதிரி ஆயிடும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பஞ்சகவ்யம், மீன் அமிலம் அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலரா குடுத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க மல்லிகைப்பூ இல்ல அப்டின்னா, இந்த அஞ்சடுக்கு மல்லிய கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.